நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு கொல்கட்டையாக எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஜம்முன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. வெல்கம் டு இதோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இப்போ விநாயகர் சதுர்த்திலாம் வரப்போகுது. அதுக்காக நம்ம வந்து ஒரு எருக்கலம் கொல்கட்டையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடி கொல்கட்டையும் நல்லா சாஃப்டாகவும் ஆறி போனாலும் நல்ல மெத்துன்னு இருக்க மாதிரி எப்படி ஈஸியாக வெடிப்பு இல்லாமல் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த இடியாப்பு மாவு வச்சுட்டு தான் நான் ஏற்கனவே முறுக்கு, சீடை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன், தட்டை எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த மாவு வச்சுட்டு தான் புடி கொல்கட்டையும் எருக்கலம் கொல்கட்டையும் செய்ய போகிறோம். கால் கிலோ எருக்கலம் கொல்கட்டைக்கும் 1/4 கிலோ அளவுக்கு புடி கொல்கட்டைக்கும் போட்டிருக்கேன். வாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் எந்தெந்த அளவு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, அதாவது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போயே போட்டுருங்க. நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீஞ்சு போகாமல் வரும் கிளறும் போது. பாருங்கள், ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ கிளறிக்கிட்டு இருக்கோம். கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து புடி கொல்கட்டைக்கு மாவு வந்து நம்ம என்ன பண்ணணும், பாகு காய்ச்சி டைரெக்டாக ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா கொல்கட்டை செஞ்சதுக்கப்புறம் அந்த கொல்கட்டையை அப்படி கையை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா கொலான்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த மாவு தான் எடுத்திருக்கோம். இப்போ இது மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றி நல்லா வந்து இதை பிரட்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த மாவு வந்து இதில் நல்லா வெந்திருக்கும். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எள்ளு இதெல்லாம் போட்டிருந்தோம்லையே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி வந்து இதில் எல்லா பக்கமும் படணும். பாருங்க, 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் சுடுதண்ணியில் மாவு வந்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கையை வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சி விடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொல்கட்டை சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூ மாதிரி தேங்காய் துருவல் போடுறதுனா போடுங்க. அப்படி இல்லைன்னா தேங்காயை வந்து பல்லாக கீறிட்டு மேலே இருக்க ஓடு எடுத்துகிட்டு போடுங்க. சாப்பிடும் போது ஒவ்வொரு கொல்கட்டையிலையும் வாயில் படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்க மாவு இப்படி உடச்சி விட்டா சூப்பராக இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். பாகு காய்ச்சிட்டு பூரணம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் 1/4 டம்ளரோட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா காஞ்சிருச்சு, நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்குது.
எடுத்து தனியாக வச்சுருவோம். இதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாவை எடுத்து இதில் கொட்டிடணும். இப்படி செய்யும் போது நல்லா பஞ்சு மாதிரி வரும் உங்கள் கொழுக்கட்டை. உங்களுக்கு சப்போஸ் வெள்ளைப்பாகு ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் போதெல்லாம் பிகினர்ஸ்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். புடி கொழுக்கட்டை நல்லா ஜம்முன்னு 6 நாளோ 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் பஞ்சு மாதிரி இருக்கும். இதை எடுத்து அந்த பாத்திரத்திலே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நம்ம கிளறி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தடவிக்குங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மேல் மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து புடி கொழுக்கட்டைக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 50 கிராம் அளவுக்கு நான் எள்ளு போட்டுடுறேன். இது கொஞ்சம் லேசாக பொரியட்டும். இந்த தேங்காய் துருவல் அரை மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், பொட்டுக்கல்ல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் அளவுக்கு போடலாம். பாருங்க, இதுலேயே 5 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஏலக்காய் தூளையும் போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் லேசாக பொடி பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பொடியாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பூரணம் சாப்பிடும் போது மென்று சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், நான் வந்து இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டலாம். இது வந்து நல்ல வெல்லம் தான். இது மண் அதெல்லாம் இல்லாதது, அதனால் இதிலே போட்டு நல்லா விரட்டி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா பொடி ஆயிரும், நல்லா மிக்ஸ் ஆயிரும். எல்லாமே நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லமும் தெரியலை, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி பிடிக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று கையில் தடவிக்கிங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். லேசாக அழுத்திட்டு இப்படி கிண்ணம் மாதிரி செய்யணும். இதில் போட்டணும். இப்போ மாவு கொழுக்கட்டை செய்யும் போது இதை வந்து மூடி வச்சிடணும், இல்லைன்னா வந்து மாவு காஞ்சி போயிடும். இந்த மாதிரி இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஆஃப் மட்டும் வச்சுட்டா போதும். வச்சுட்டு இப்படி அழுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனாக வரும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸி. இதை வாழை இலையில் தட்டி இதை பாதி அளவில் வச்சுட்டு நம்ம மடக்கிட்டு அதை அமுக்கிட்டோம்னா சூப்பராக வரும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, இது எப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு டிசைனாக இல்லைன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் மாவு வாங்கும்போது உங்களுக்கு அச்சு வாங்கியிருப்போம். நம்மக்கிட்ட எப்பயும் இருக்கும் நம்மக்கிட்ட. அதை என்ன பண்ணி இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கீழே அந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா டிசைன் நல்லா வரும். அதாவது அந்த அச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். பாருங்க, 2 உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடலாம். நல்லா அழுத்தி இப்படி பிடிச்சோம்னா போதும். பாருங்க, இதில் நான் நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கோங்க. ஆனால் நெய் தடவினீங்கன்னா நல்லாயிருக்கும். எட்டு நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இது மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளே பொடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதையும் பார்ப்போம். பாருங்கள், பொடி கொழுக்கட்டைக்கு மாவு நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைச்சிட்டோம்னா போதும். ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் கையில் நெய் தடவிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நெய் தடவணும்னு அவசியம் இல்லை. மாசமாக இருக்கவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எள்ளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 விரலோட அச்சு தெரியும். இல்லை சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு கொழுக்கட்டையாக எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஜம்முன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு.
பாருங்கள் புடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சுட சுட நல்லா ஜம்முன்னு அருமையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் நல்லா சூப்பராகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு இடியாப்பம் மாவு வச்சுட்டு அருமையான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இது பூரண கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் மாவு பிச்சே வராமல் நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஆறி போனாலும் 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு பூர்ணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 5 செஞ்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டையை செஞ்சு கொடுங்க. நல்ல ஜம்முன்னு இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.